ரீசெண்ட் டேஸில் நம்மளோட ஃபாலோவர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அமர்லில்லிக்கான டிப்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டா போச்சு. பொதுவாக இந்த செடிகளை கிழங்குகள் மூலிமா உற்பத்தி செய்வாங்க. இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, வெங்காயம் மாதிரி இந்த செடிகள் இதிலேருந்து தான் இந்த செடிகளை உற்பத்தி பண்ணுவாங்க. ஒரு கிழங்கு வச்சுட்டோம் அப்படின்னா சைடில் நிறைய கிழங்குகள் உருவாக ஆரம்பிச்சிடும். செம்மண் கலவையில் நடவு செய்யணும். கோகோபீட்டில் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. கோகோபீட் ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிழங்குகள் அழுகி போயிடும். இலைகளே இல்லைனாலும் சீசனுக்கு இந்த மாதிரி மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். அப்போது சீசன் இல்லை அப்படின்னா வெறும் இலைகள் மட்டும் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பூக்கள் வரும். நம்மளாம் நினச்சா இது பூக்கள் வர வைக்க முடியாது. கரெக்டாக ஒரு 4 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 5 மாதங்களுக்கு ஒரு முறை நம்மளோட தோட்டம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பூத்து குலுங்கிட்டு இருக்கும். இது மல்டிபெட்டல் போக போக ரேட்டு ஜாஸ்தி இருக்கும் மார்க்கெட்டில். நிறைய பேர் இன்றைக்கும் நிறைய வீட்டில் வளர்த்துட்ருக்காங்க. இது சிங்கிள் பெட்டல் இப்போ வருது தெரியுங்களா, இது வந்து மல்டிபிள் பெட்டலுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போனால், ஃபுல் சன்லைட்டில் வச்சு க்ரோ பண்ணணும். ஃபுல் சன்லைட்டில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பூச்செடி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்ட்டு இண்டோரில் வச்சு வளர்க்கணும்னு மட்டும் ஆசைப்படாதீங்க. இண்டோரில் வரவே வராது. ஒரே ஒரு கிழங்குலேருந்தே குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பஞ்சாக ப்ளூம் ஆகும்.